கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை கர்த்தர் காண தந்த கிருபைக்காக தன்னை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்க சமாதானமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. யாத்திரை 34:10 படி இந்த நாளில் கொடுக்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான். அதற்கு இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கு எந்த ஜாதியில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு எல்லாரும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருந்து ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செயலை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்க போகுது. இந்த நாளில் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இருந்து செய்யக்கூடிய காரியம் பயங்கரமுள்ள காரியமா இருக்க போகுது. பெரிய பெரிய திட்டங்களை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். யோசிப்போடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு போனியோ, எந்த இடத்துல கூனி நினையோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை கனப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் உனக்கு குறைவு வராது. ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த ஜனத்தால் மட்டும் நீ அவமானப்பட்டு போனியோ, அதே ஜனத்தின் மட்டும் உன்னை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்ந்த சந்தை வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். God bless you.